ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெவி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கெவி அந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா தமிழ் தயாளன். இந்த படத்தோட கதை அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்தியில் வந்து பார்த்துருப்போம். ஒரு நிமிட செய்தி அப்படின்னு பார்த்துப்போம். அதில் நிறைய செய்தி வரும். அதில் ஒரு செய்தி தான் இந்த படத்தோட முழு கதையே. அந்த கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல இருக்கிற வெள்ளக்கெவி அப்படின்ற மலைவாழ் மக்களோட சம்பந்தப்பட்ட கதை தான். அந்த மலைவாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதுல பல உயிர்கள் வந்து போயிருக்குது. இந்த படத்தோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கெவி மலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வாழ்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மலைச்சரிவு ஏற்படுது. அந்த மலைச்சரிவுல பல உயிர்கள் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 உயிர் வந்து இறந்துடுறாங்க. அதுல ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் வந்து டவுன் ஹாஸ்பிட்டல் வரதுக்காக அது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட அந்த படத்துல இருந்து சொல்றாங்க. அது தூக்கிட்டு வர நேரத்துல அதே டைம்ல ஓட்டு கேட்க வந்து அரசியல்வாதி வராரு ஒருத்தர், அந்த ஊர் எம்எல்ஏவா இருக்கிறவர் வராரு. அப்போ அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவீங்களா? எங்க ஊருக்கு வந்து எங்க கிராமத்துக்கு வந்து நாங்க மருத்துவமனை கேட்கிறோம், நீங்க அதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் இன்ஸ்பெக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் படத்துல நடிச்ச சார்லஸ் அவர்கள். இந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து வரும்போது அதுல வந்து ஒரு காலணி வந்து அவர் முகத்துல பட்டு அந்த முகத்துல பட்டுறதுனால வர பிரச்சனை தான். அந்த பிரச்சனையில கதையோட நாயகன் ஆதவன் அவர் பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் வந்து மலையான்ற கதாபாத்திரத்துல அவருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு அவமான பிரச்சனைகள், ஒரு ஈகோ பிரச்சனை தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல முக்கியமான பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா ராஜ்குமார். இவங்க வந்து நிறைய படத்துல வந்து அவங்க நடிச்ச படம் எல்லாமே ஒரு நல்ல படமா ஒரு அவார்டு வாங்குற படமா இருந்தது. அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரமா நடிச்சிருக்காங்க மந்தாரன்ற கதாபாத்திரத்துல. இதுல ஆதவனுக்கு வந்து மலையான் அப்படின்ற இவங்க 2 பேரும் ஒரு லவ் ஸ்டோரி. அவங்களுக்கு வந்து ஒரு பிரசவம் ஒரு வந்து கர்ப்ப காலத்துல இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல 2 வாரத்துல வந்து நீங்க அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மலை உச்சில வந்து தான் அவங்க அந்த ஊர் தங்கிட்டு இருக்காங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான சூழல் வந்து அவங்க ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. குழந்தை எப்படி பிறக்கிறது அப்படின்றது. இவரு வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட ஒரு ஊர்ல ஏறி வரும்போது போலீஸ்க்கு இவருக்கு சண்டை வந்து இவரு வந்து மலையில வந்து மாட்டிக்கிறாரு. இதுக்கு மீதியில அந்த போலீஸ் கிட்ட இருந்து மலையன் தப்பிச்சிட்டு வராரா, அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த மந்தாரைக்கு வந்து அந்த குழந்தை பிறந்து என்ன ஆகுதுன்னா மீதி கதை. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சவுண்டான ஒரு படம். கேமரா ஒர்க் ஆகட்டும், லைட்டிங்ஸ் ஒர்க் ஆகட்டும், அதுல அத்தனை பேர் உழைச்சவங்களோட உழைப்பு வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியுது. நீங்க ஃப்ரேம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லா லைட்டிங் ஒர்க். அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டர்மாஸ் லைட், அந்த லாந்தர் லைட்டு, பந்தம், இது மாதிரி விஷயங்கள் வச்சுதான் அந்த லைட்டிங் ஒர்க்கு தான் படமே வந்து. படத்துல வந்து அந்த நம்ம அந்த மலை ஏறதை வந்து நம்மளே வந்து ஏற வைக்கிற அளவுக்கு அந்த மலையை காமிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஊர் கிராமத்துல நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்றது வந்து டைரக்டர் வந்து சூப்பராகவே வந்து நமக்கு அதை புரிய வைக்கிறார். நமக்கு என்னதான் இருந்தாலும் பல இது மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட நெக்லிஜென்ஸு, இப்போ ஒரு டாக்டரோட நெக்லிஜென்ஸு, இப்போ இன்ஸ்பெக்டருங்க, இந்த போலீஸ் அவங்களோட நெக்லிஜென்ஸ் எல்லாம் படத்துல நிறைய இருக்குது. நமக்கு இது என்னடா அது பார்த்து பார்த்து சலிச்ச படமா இருந்தாலும் சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 போலீஸ் வந்து ஒரு விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இது பண்ணலாம். அதுவும் இந்த படத்துக்கு வந்து ரிலேட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். படம் வந்து என்னைக்கு ஒரு மக்களுக்கு ரிலேட் ஆகுது, கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா தான் அமையும். இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதவன் அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன்னு நடிச்சது. ஆதவன் வந்து அந்த மலை பிரதேசத்துக்காகட்டும் அவரோட அந்த உடம்பு வாகு வந்து இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமா இருக்குது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா நடிச்சிருக்க மந்தாரா கேரக்டர் நடிச்சிருக்கோம். அவங்க வந்து நிறைய படத்துல நடிச்சாலும் அந்த மலை உச்சியில வந்து அவங்க வந்து எல்லாரும் சுமந்துட்டுலாம் வராங்க. அதெல்லாம் வந்து அவங்க எப்படி வந்து நடிச்சாங்கன்னு தெரியல. லாஸ்ட்ல ஒரு கொஞ்சம் வந்து மேக்கிங் வீடியோ போடும்போது அது எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்கன்றது சொன்னா முழுக்க முழுக்க எடிட்டிங் ஒர்க் எல்லாமே படத்துல வந்து சூப்பராகவே வந்திருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து கமர்ஸா வந்தாலும் இந்த படம் எவ்வளவு டெக்னிக்கலா எடுத்திருக்கிறது நீங்க போய் தியேட்டர்ல பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த காஸ்டிங் க்ரூவை பத்தி சில விஷயம், ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் அதை பத்தி அவங்க பத்தி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த டைரக்டர் வந்து தமிழ் தயாளன். அது இல்லாம ஜெகன் ஜெயசூர்யா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூசர், அவர் தான் அந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபர். ஏன்னா அந்த படத்தோட உழைப்போட அவர் மிகப்பெரிய பங்கு அவருக்கு இதுல இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிஷியன் வந்து பாலசுப்ரமணியம், அது வந்து சூப்பரா கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து டயலாக் ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிருபாகரன் ஏசையா,
டயலாக்லாம் அந்த ஊர் மக்களோட சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஏன் எங்களுக்கு வந்து மருத்துவமனை கொடுக்க மாட்றாங்கன்ட்டு. மக்களோட வாழ்வியல் பிரச்சனையும் சொன்னாலும், அரசாங்கம் ஏன் அத பண்ண மாட்றாங்க? அப்படின்ற ஒரு காரணம் சொல்லியிருந்தாலும், இன்னும் அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கை அவங்களுக்கு தான் தெரியும். அது தத்ரூபமா காமிச்சிருக்கிறது மிகப்பெரிய பாராட்டுக்குரியதா. அது இல்லாம எடிட்டிங் ஒர்க். ஏன்னா, இதுல இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்ல அது நம்ம வந்து அது சூப்பரா வந்து அந்த எடிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மலையில அந்த அந்த விஷயம் வியூவ பார்க்கும்போது, அது வந்து எவ்வளோ ஸ்மூத்தா போடுறதும், ஒரு பக்கம் ஒரு சண்டை காட்சிகள வந்து அந்த இருட்டுல வந்து எவ்வளவு கோர்வையா காமிச்சிருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான். அது இல்லாம இந்த இதுல வந்து குரூல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னு வந்து போட்டிருக்காங்க. ஹரி உத்ரான்ட்டு. ஏன்னா உண்மையிலேயே வந்து இது மாதிரி வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்னு சொல்லக்கூடாது. ஒரு டெக்னிக்கலான சவுண்டு பட் அதிகமான ஒரு பாப்புலாரிட்டி இல்லாத படம் ரிலீஸ் ஆகுறது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் தான் அந்த படம் நல்லபடியா ரீச் ஆகுன்றதுக்கு முக்கிய காரணம். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், என்னப்பா வந்து ஃபுட் ஆர்டர் பண்ண வரமாட்டேது, ரோடு ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட குறைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த படத்தை போய் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சொகுசா இருக்கோம் அப்படின்றதே தெரியுது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பிரசவம் ஆயிட்டு வரத்துக்குள்ள அது எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்கு, எவ்வளவு உயிர் வந்து இந்த ஒரு ரோடு சரியில்லாதனால இருக்குது அப்படின்றது பெரிய விஷயம் தான். அரசாங்கம் வந்து எவ்வளவோ ஒரு முன்னுரிமை கொடுத்து பல விஷயங்கள்லாம் பண்றாங்க. இந்த சரிகமபாலாம் வந்து ஒரு பொண்ணு பாட்டு பாடினதுக்கே வந்து எப்படி பஸ் வந்து கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்த மலைவாழ் மக்களோட கோரிக்கையை வந்து அரசாங்கம் வந்து இந்த படத்தை பார்த்து அது நிஜமான இல்ல நேரடியாக போய் பார்த்துட்டு அது நிஜமான தீர்வு என்ன கொடுத்துருக்கோங்களோ இது வந்து படத்துக்கான ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கன் பாலா.